Mute connected.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குருபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் சங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் வசந்தகுமார் பட்டேல் அவர்களுக்கும், மற்றும் இன்று ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இணைப்பில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி செயலாளர் வசந்தகுமார் பட்டேல் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்தின் செயலாளர் வசந்தகுமார் பட்டேல் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. அனைவருக்கும் முழு நிலவு வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம்.
3 முறை பிரணவ மந்திரத்தை உச்சரித்துவிட்டு அந்த பிரணவ மந்திரத்தினுடைய தொடர்ச்சியாக மகா மந்திரத்தை இன்று நாம் உச்சரிக்கப் போகிறோம். வள்ளல் பெருமான் அருளிய மேன்மையான மகா மந்திரம். உடலை நேராக வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து ஓம்கார ஓசை. ஓ நீண்ட காற்று உள்ளிழுத்து ஓ வடலூர் ராமலிங்க அடிகளார் அருளிய மகாமந்திரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 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 அப்படியே குழுவில் உள்ள அனைவரும் கண்களை மூடி அந்த சொற்களை மனதிற்குள் உச்சரிக்கிறோம். மைக்ரோஃபோன் மியூட்னு வந்துருச்சு. என்னன்னு பாரு, கை பட்டுருச்சுடா. மைக்ரோஃபோன் மியூட்னு வந்துருச்சு பாரு. அப்படியே கைகளை உரசி வடலூர்ல வள்ளல் பெருமானுடைய விழா இந்த சமயத்துல கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் ஒரு தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு சித்தராகிய இந்த வாழ்வியலை சித்தர்களுடைய கல்வியை உள்வாங்கி அதை செழுமைப்படுத்தி இறைநிலையை அடைவதற்கு, இறைநிலையில் பயணிப்பதற்கு நமக்கு அருளிய இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சாதியும் சமயமும்
பொய்யென ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி அது இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக மக்கள் மனதில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு உயரிய நோக்குடைய அந்த வள்ளல் பெருமானை நினைந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயிற்சி முறைகளை தொடர்ச்சிப்படுத்தும் பொழுது ஒரு மேன்மையான நிலையை உயர்த்தி கொள்ள முடியும், அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. உயர்த்தி கொள்ள முடியும், பயணித்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அனுபவ கருத்து. அந்த வள்ளல் பெருமானுடைய வழிமுறைகளை உள்வாங்கி மற்ற சித்தர்களுடைய முறைகளை உள்வாங்கி அதை தொடர்ச்சியாக பயணித்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய மகான்களில் வேதாந்திரி மகரிஷி ஐயா. அந்த வேதாந்திரி மகரிஷி ஐயாவுடைய நிலையும் அந்த வடலூர் வள்ளலாருடைய நிலையும் பொருந்தி போகும் பல இடங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு இந்த உயர்ந்த மண் இந்த தமிழகத்து மண். அந்த கல்வியை நாம் முறையாக தொடர்ச்சியாக பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் ஒரு நல்வழியில் பயணிக்கலாம். யாரு? நம்ம திருமூலர். அந்நெறி இன்னெறி என்னாது அட்டாங்க தன்னெறி அப்படிங்கிறாரு. அந்த அட்டாங்க யோகம் அந்த நிலையை பயணிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிறார். தன்னெறி செல்வாருக்கு ஞானத்தில் ஏகலாம், நல்ல அறிவு கிடைக்கும், அப்படி ஒழுக்கம் கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். ரெண்டாவது ஒரு பிறப்பினுடைய நோக்கம், ஒரு இலக்கு, இந்த வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறாரு திருமூலர். அவரும் குடும்பமாக ஒரு வாழ்வியலை வாழ்ந்து அருளியதுதான் அப்படின்னு சான்றோர்களுடைய கருத்து. ஒரு குடும்பமாக இருந்துதான் அதுக்கு பிறகு அவர் மேலும் வளர்ச்சி அடைந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்திருக்கிறாரு. அதனால மகாமந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உச்சரிப்போம் என தெரிவித்து, அந்த வடலூர் வள்ளலாருடைய நூல்களை அவசியம் வாசிக்க வேண்டியது உள்ளது. அல்லது அவர்களுடைய செய்திகளை இந்த காணொளி வழியாக மற்ற இந்த ஆன்லைன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மெய்யியலை அறிவியலோடு நமக்கு கலந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு நமக்கு எட்டியிருக்கு. அப்படி ஒரு உயர்ந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இப்போதைய பொருத்தமான செய்தி. கற்றலில் கற்றலே நன்று அப்படின்ட்டு செவி வழிகள் நிறைய இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்குடைய இடங்களுக்கும் நாங்களும் பயணிச்சிருக்கிறோம். வடலூர் வந்திருக்கிறோம். அதனால அந்த இடங்களுக்கும் ஒவ்வொரு நாள் அந்த மகான்கள் வாழ்ந்த இடங்களுக்கும் பயணித்து வருவது மிகச் சிறப்பாக இருக்கும். அவங்க என்னதான் செஞ்சாங்க, என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகும் பொழுது அதுக்கான சூழ்நிலையும் அதை பத்தின சிந்தனையும் செய்திகளும் நமக்குள்ள வரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மூலிகைகளை அந்த இலைத்தலைகளை மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த இலைகளை கொண்டு போய் அந்த ஊர் கிணற்றுக்குள்ளேயே போடுவார். அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம கூட பிரித்து பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்கு. நல்லவன் கெட்டவன் அப்படின்ட்டு அவங்க அப்படியெல்லாம் இல்லை. அது இறையினுடைய செயல்ல வந்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பொதுவான கிணத்துல கொண்டு போய் கொட்டினதாகலாம் செய்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு
உயர்ந்த நிலையில் அந்த மகாமந்திரத்தை வந்து நம்ம இன்னைக்கு உச்சரிக்கிறதுல வந்து நம்ம ஒரு பெரிய கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதோடு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பௌர்ணமி நாட்கள்ல வந்து நமக்கான ஆற்றல் வந்து கூடுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒரு இயற்கையான உணவாக, சமைக்காத உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த மனம் வந்து மேல் நோக்கி பயணிக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். எப்பவுமே வந்து எடை கீழே இருக்கக்கூடாது, மேல உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாரு வள்ளல் பெருமானும், ஓசோ மற்ற ஞானிகளும் யோகிகளும் இதைத்தான் வலியுறுத்தி இருக்காங்க. அதனால அந்த ஒரு நாளாவது வந்து நம்ம வந்து முழுக்க வந்து சமைக்காத உணவுகள்ல இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல கொஞ்சம் சூடானதாக குடிச்சுக்கலாம். அந்த பித்தம் இருக்கிற நேரத்துல அது நல்ல நம்ம இயற்கை வேளாண் ஞானி எம் பாஸ்கரையா அடிக்கடி வலியுறுத்துவாங்க. அந்த வள்ளல் பெருமான் வந்து நல்ல கொதிக்கிறத அந்த சக்கரை தண்ணி தான் அதிகமாக பானமா பருகினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அந்த குளுக்கோஸ் அது எளிமையாக ஜீரணிச்சுட்டு போயிடும். ஜீரணத்துக்காக வேண்டி சக்தியை செலவிடாது. அப்போ ஜீரணத்துக்காக சக்தியை செலவிடலை அப்படின்னாவே மனிதர்களுக்கு வந்து சிந்தனை ஆற்றல் அதிகமாகும். எப்பவுமே சாப்பிடுறது ஜீரணிக்கிறது, சாப்பிடுறது ஜீரணிக்கிறது. அப்போ ஜீரணிக்கிற வேலையை நிறுத்திட்டு இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் சிந்திக்கிற வேலையை ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நிலைகள்ல தான் வள்ளல் பெருமானவங்க வாழ்ந்திருக்காங்க. முழுக்க வந்து கொதிக்க வச்ச தண்ணியவே குடிக்கிறதாக ஐயா சொல்லியிருக்காங்க. அது அடிப்படையான நபர்களுக்கு வந்து அப்படி பொருந்தி வர்றதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் ஆகும். அதனால வந்து நம்ம மதியம் மாலை வரைக்கும் வந்து குளிர்ச்சியானதே குடிக்கிறது, மாலை நேரங்கள்ல மட்டும் சூடான பானங்களை வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, சூடான தண்ணியை குடிச்சுக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இந்த வாத பித்த கபத்துல வந்து இருக்கு. முழுக்க ரசவாதத்தை வந்து உள்வாங்கினவரு நம்ம வள்ளல் பெருமான். அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சங்கிலி இருக்கும், அந்த சுத்தியும் அந்த ஞான சபையை சுத்தியும், அந்த ஞான சபையை சுத்தி இருக்கக்கூடிய சங்கிலியில வந்து இன்னைக்கும் துருப்பித்ததாக இல்லையா அந்த சங்கிலியில. அப்படிப்பட்ட ஒரு நிலையான அந்த சங்கிலியெல்லாம் உள்ள இருக்கு. அவர் ஏற்றி வைத்த அந்த அணையா விளக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமையல் கூட வந்து இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிப்பாங்க. அந்த பசி தீர்க்கிற நிலை வந்து ஐயா தொடங்கி வச்சிருக்காங்க. அது தமிழகத்துல மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் அவங்களுக்கான நிலைகள் வந்து போயிட்டே இருக்கு. நாடு கடந்தும் போயிட்டு இருக்கு. நாடு கடந்தும் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் அவருடைய வாழ்வியலை பரப்புரை செய்து, அவருடைய கல்வியை பரப்புரை செய்து, மகாமந்திரத்தை உச்சரிச்சு மக்களை நெருப்படுத்தி கொள்றதையும் நம்ம வந்து காண முடியுது. அப்போ நம்முடைய குழுவுல இருக்கிறவங்களும் இந்த வள்ளல் பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய வழியை நாமும் பின்பற்றி மக்களையும் அதன்பால் ஈர்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்த விட என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத நிலையில தான் வந்து எல்லா அழிவுகளும் போய்கிட்டே இருக்கு. அந்த அழிவுகள் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டியது இருக்கு, நம்முடைய பொறுப்பு இருக்கு. அதனால அந்த வள்ளல் பெருமானுடைய வழிமுறையை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டியது இருக்கு, பின்பற்ற வேண்டியது இருக்கு, நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. அவருக்கு உள்ள ஞானமும் அவருடைய வழியை, அவரை வணங்குவதை விட, புத்தரை வணங்குவதை விட, ஒரு சித்தரை வணங்குவதை விட அவர் என்ன செய்தார், அவர் என்ன நடைமுறைப்படுத்தினார், மக்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம உள்வாங்கி பயணிக்கும் பொழுது அதற்குள்ளும் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதான் கருத்து. இன்னைக்கு கூட நான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க முன்னாடி பயிற்சி பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்காக மட்டுமல்ல, அது எனக்காகவும் சேர்த்துதான் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். காலையில ஒரு முறையாக என்னை
காலையில அந்த குளிர்ந்த நீரில் குளிக்க வைப்பது, முறையாக பயிற்சி எடுத்து கொள்ள வைப்பது அப்படின்னா நான் உங்களுக்கு செய்ய அப்படின்னாலும் நிச்சயமாக அது எனக்குள்ளேயும் பயன்படுது. அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த எல்லாத்துக்குள்ளேயும் நாமும் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருத்தமான செய்தி. அதனால ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை கொடுத்த ஒரு சித்தர் பெருமானை இந்த நேரத்தில் நினைந்து அவருடைய வாழ்வியல் முறையை அவர் சொன்ன இலைதலைகளை மூலிகைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய உயிர்ப்பாற்றல் நிச்சயமாக உயர்ந்து ஒரு கருணை நிலை. அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. அன்பு நபர் பார்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா, கருணைனா அது எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு கருணை நிலை நமக்குள் உருவாகணும், நெகிழ்வுபடுத்தணும், அமைதிப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். அப்படிப்பட்ட மேன்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த காலை சக்கரத்துல தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். அதனால தொடக்கத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம நிறைய அடிப்படையான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட ஆசனம் அப்படிங்கிறதுனா ஆசனம் கூட நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் கூட அடுத்தடுத்து வந்திருக்கு. ஆனா ஒரு உடம்பு புரிஞ்சுக்கிறது, உணவை புரிஞ்சுக்கிறது, அந்த வாத பித்த கவத்தை புரிஞ்சுக்கிறது, இடைத்தடைகளை பத்தி புரிஞ்சுக்கிறது, இப்படி பல்வேறு கோணங்களில் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அப்படி பயணிக்கும் பொழுது ஒரு வருட காலத்தில் ஒரு 365 நாள் அப்படிங்கிற பொழுது அந்த நபர் அந்த வாழ்நிலையில மேல போயிருக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு 200 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த 200 நாட்கள்ல நம்ம என்னென்ன அனுபவங்களை பெற்றோம், எப்படி அமைதிப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு ஒரு 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 பரவச நிலையில், ஒரு ஆனந்த நிலையில், ஒரு அமைதி நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நான் உணர முடியுது. நீங்களும் அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அதை எப்படி முறைப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தடுமாற்றம் இருக்கலாம். ஆனாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு சாதாரணமான ஒரு ஒரு வகுப்படுத்தி கூட இதுல கருத்து சொல்லுங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம கூட முறைப்படுத்தி சொல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு தோணுது. ஆனாலும் நிச்சயமாக வளர்ந்திருக்கும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் அப்படிங்கிறது நிச்சயமாக நான் உணர்றேன் அப்படிங்கிறத இந்த நேரத்துல இந்த முழு நிலவு நாள்ல பதிய வச்சுக்கிறோம். அடுத்ததாக அந்த தொடர்ச்சியாக நம்ம அந்த மூச்சு பயிற்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த சுழல் மூச்சு பயிற்சி. அந்த சுழல் மூச்சு பயிற்சி மிக 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 அவசியமானது. வாத பித்த கபத்தை முறைப்படுத்தக்கூடியது. ஆகையால் அந்த சுழல் மூச்சு பயிற்சிக்கு நாம் செல்கிறோம். இடது கையில் சிம்முத்திரை வைத்து வலது கையில் பிரணவ முத்திரை வைத்து 7 முறை வலது நாசி அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நலம் பெருக, பலம் பெருக. நன்றி ஐயா. கண்டிப்பாக வீரபாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை காலை மூலம் கேட்டிருக்கிறேன். ஐயாவின் தின சிந்தனை குடும்பத்துல கொஞ்சம் வாழணும்னா கணவனும் மனைவியும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதுக்கு இந்த தலைப்பு தேவதையா சூன்யம் கிடைக்கா? ஆமாங்க, ஒரு விஷயத்துக்கு நானே முடிவெடுத்தோம்னா நான் தேவதை. ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் முடிவெடுத்தா சூன்யம் சொல்றோம். அதாவதுங்க எல்லாருமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் எல்லாரும் என்னதையும் ஆசைப்படுறோம். நான் தான் முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நாம முடிவெடுத்தா அந்த விஷயத்துல எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம், தேவதை மாதிரி அதை ஏற்றுக்கிறோம். ஆனா இன்னொருத்தர் எடுத்த முடிவுக்கு மட்டும் நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணிடலாம், ஆட்சி வச்சுக்கோங்க, சூன்ய கழிக்கலாம். நம்ம பேச்சை கேட்டு அவமானப்படுத்தி அசுத்தப்படுத்தி என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளும் கஷ்டப்படுறோம், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறோம். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தாலும் முடிவெடுக்கிறது அவங்களா முடிவெடுக்கிறது கொண்டு வரணும். இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் இருப்பாங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து, பாரு இந்த வீட்டை வித்துடலாம், வேற வீடு வாங்கிடலாம், அதான் கரெக்ட் ஓப்பனா பேசுவாங்க. இந்த மாதிரி ஓப்பனா பேசுறவங்களா இருந்துச்சுன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்களும் ஓப்பனா பேசுற மாதிரி, அப்படியா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரெண்டு பேரும் ஓப்பனா பேசிட்டா இங்க வந்து சண்டை வராது. ஆனா இங்க பாருங்க எப்படி சண்டை வரும்னு சொல்லுங்க. சில பேர் வாழ்க்கையில ஓப்பனா பேசவே மாட்டாங்க, பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மனைவிக்கு இந்த வீடு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஹஸ்பண்டை கூப்பிட்டு எங்க உட்காருங்க, இந்த வீடு எனக்கு பிடிக்கிறீங்க, நீங்க எப்பாவது வீட்டை மாற்றி வேற வீடு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னா உண்மையிலே ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த கணவனை குழப்புன்னு குழப்பாங்க. ஆமாங்க, சில வீட்டுல ஹஸ்பண்ட் சில வீட்டுல மனைவி. இந்த சிச்சுவேஷன்ல மனைவின்னு சொல்றேன். ஆனா சில வீட்டுல ஹஸ்பண்ட் இருப்பாங்க. எப்படின்னா, நீயே வந்து இந்த வீட்டுல இந்த கிளைமேட்டே சரி வந்து சத்தம் போட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து பாயிண்ட் சொல்ல இந்த கணவர் என்ன பண்ணுவாரு, வீடை மாத்துறதுக்குத்தான் இங்க பாயிண்ட் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்காம இவரு லூஸ் மாதிரி என்ன பண்ணுவாரு, சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, தண்ணி கட்டியா இவர் எதுவும் யோசிச்சுட்டு இருப்பாரு இவரு. அப்ப என்ன ஆகுது, உண்மையான தீர்வு கிடைக்காம சண்டை வந்து. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பூர்ல செட் ஆயிடுவாங்க. மனைவிக்கு சிங்கப்பூர் பிடிக்காது, ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல வேலை வந்து நல்லா நிம்மதியா இருப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏங்க சிங்கப்பூர்ல பாருங்க ஒரு சுதந்திரமே நம்ம ஊர்னா பாருங்க அப்படின்னு நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசுவாங்க, சிங்கரை பத்தி தாழ்வா பேசுவாங்க. பெருமையா அர்த்தம். உடனே இவரு என்ன பண்ணுவாரு, யோசிச்சு சரி மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு.
அவங்களுக்கு சிங்கப்பூர் பிடிக்கல, இந்தியா பிடிச்சிருச்சு. ரீசன் இந்த ஓப்பனா சொல்லாம டேரக்டா பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், உடனே இன்னும் டைரக்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒத்து வராங்க. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ஒரே வார்த்தை இங்க பாரு, நீங்க வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்கணும், எங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், என்ன வேலை ஆள் விட்டு ஒரே வார்த்தை போயிடுவாரு. இது சண்டையா வந்து அப்ப கணவன் என்ன பண்ணணும், இப்படி டைரக்டா சொல்லாத மனைவி கிட்ட கணவன் என்ன பண்ணணும், இவரு நம்ம இந்தியா போனோம்னா இந்த சம்பளம் கிடைக்காதுமா, அங்க போயிடலாமா, அங்க போய் இவ்வளவு சம்பளம் இருக்காது, வாடகை வீட்டுல தான் இருக்கணும்னு இவர் என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் தான் பேசணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் பேசும்போது அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, ஓஹோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு சரிங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன்னு அதுக்கு தயாராகும். பாடி சொல்றேங்க, யாரா இருக்கட்டும், அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஒரு முடிவு நம்மளா எடுக்கும் பொழுது அதுல வருத்தமா எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்காக வருத்தப்படுறதே இல்லை. நாம் எடுத்த முடிவுக்கு யாருக்கும் வருத்தப்படுறது இல்லை. இன்னொருத்தரால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு மட்டுமே அனைத்தும் வருத்தப்படுகிறோம். குடும்பத்துல அதுவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல். பல பேர் அப்படிதான் கேட்க மாட்டேங்குது, மற்றவங்க எடுத்த முடிவு தான் சண்டை போடுவாங்க தவிர இவங்களா எடுத்த முடிவா இருந்தா பரவாயில்ல, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கான என்ன நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அதனால ஒரு ஐடியா கொடுப்பேன், 2 பேரும் ஓப்பனா பேசுற மாதிரி இருந்தா ஓகே, உங்களுக்குள்ள பிரச்சனை வராது. ஏன்னா ஓப்பனா பேசிட்டு யாரோ ஒருத்தர் டைரக்டா பேசாம இன்டைரக்டா பேசுறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இவர் வந்து டைரக்டா சொல்ல மாட்டாரு, இவரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாருன்னு நீங்க என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஓஹோ புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் நல்லபடியா இருந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தா நீங்க அவருக்கு ஓகே சொல்லுங்க. இல்லைன்னா ஒரே வார்த்தையில முடியாது, ஆகாது, நடக்காது, உனக்கு அறிவு கேட்கறத விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பாயிண்ட் சொல்லாரு, உங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும். சில பேர் அப்படிதான் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லலாம், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆமா இல்ல கரெக்ட் இல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரே வார்த்தையில சொன்னா சில பேருக்கு புரியாது. சில பேருக்கு ஒரே வார்த்தையில சொல்லுங்க, புரியாதவங்களுக்கு பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. நாம் எடுத்த முடிவுகளை நாம் தேவதையாக இருக்கிறோம், அடுத்தவர்கள் மூலியமாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு நாம் சூழ்நிலையாக மாறியிருக்கிறோம். எனவே சூழ்நிலை தான் சூழ்நிலை என்ன, யாரோ எடுத்த முடிவுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கன்னா அது நீங்க முடியாது, கஷ்டமா இருக்குங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுருவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் எடுத்துக்கங்க, உடனே முடிவெடுக்காதீங்க. ஓப்பனா முடியாது நடக்காது அப்படின்னு சொல்றதை வச்சு ஏன் முடியாது ஏன் நடக்காது அப்படிங்கிற உங்க பக்கம் இருக்கிற பாயிண்ட்ஸை, அதாவது அதுக்கான தெளிவா விளக்கமா ரொம்ப டைம் கிடைக்கும் பேசினா எப்பொழுதுமே இருவரும் தேவதையாக இருக்கலாம். ஒரு தேவதை ஒரு சூழ்நிலை தான் முடிச்சு. சில வீட்டுல 2 சூழ்நிலையா இருக்கு, அவ்வளவுதான் ரத்த கலரி தான். 2 பேரும் தேவதையா இருந்தா அந்த குடும்பம் தேவதையா இருக்கும். எனவே எப்பொழுதுமே எந்த முடிவு எடுத்தாலும் திருமணமாக, அதாவது முழுமையா அந்த முடிவை ஏகாந்தமாக வலுக்கட்டாயம் இல்லாமல் எடுத்துக்கொள்வது மட்டுமே அந்த குடும்பம் தேவதையா இருக்கு. அதற்கு நாம் நிறைய பேச வேண்டிய டைம் ஒதுக்கணும். எனவே தேவதையா சூழ்நிலை கிடைச்சா அப்படிங்கிற புரிஞ்சுட்டு ஒருத்தங்க அவங்க மனசு சரியில்லை, அவங்க பண்ணலன்னா விஷயம் வந்து என்னமோ ராங்கா நடந்துருக்கு, அது என்னங்கிறது பார்த்து அதை பேசி ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் அவர்கள் தேவதையாக மாறுவார்கள். எனவே எப்பொழுதுமே முடிவெடுக்கும் பொழுது அவரவருக்கு சாதகமா முடிவெடுக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய பேச வேண்டியிருக்கு. எனவே இருவரும் தேவதையாக இருப்பதற்கு எப்பொழுதுமே நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக 2 தேவதை ஒன்று சேர்ந்தா தேவதையோ தேவதை மதியாது. அப்போ உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும், மனம் தெளிவாக இருக்கும், சூழ்நிலைகளும் இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம். நன்றி ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனைகளை தகில பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சென்ற வாரம் நமக்கு இயற்கை முறையில் சோப் தயாரிப்பது எப்படி என்பதை அற்புதமாக விளக்கி அதன் தொடர்ச்சியை இன்று நமக்கு விளக்க வருகிறார் நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்ரா அம்மா அவர்கள். சித்ரா அம்மா அவர்கள் சென்ற வார இயற்கை முறையில் தயாரிப்புகளை எப்படி நாம்
தயாரிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்விலே அளிக்க வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோப்பு வந்து இயற்கை சோப்பு, தேங்காய் எண்ணெய் சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு போன வாரம் பார்த்தேங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க யாராவது. யாருக்குமே டவுட் இல்லைங்களா? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா கிளியரா சொல்லிருக்கீங்க. அதனால நீங்க இந்த வார நிகழ்வை நீங்க சொல்லுங்க எப்படி. சரிங்க சார். அதாவது வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அது தேங்காய் எண்ணெய் சோப்பு. அது வந்து எல்லாத்துக்குமே உடம்புக்கு போட்டுக்கலாம், தலைக்கு போட்டுக்கலாம். ஆனா இப்ப நலங்கு மாவு சோப்பு, சீவக்காய் சோப்பு, அப்புறம் அந்த மாதிரி விதவிதமா செய்யணும்னா தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்யும் போது அதுல ஒரு டம்ளர் நலங்கு மாவை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நலங்கு மாவு சோப்பு. சீவக்காய் சோப்பு ஒரு டம்ளர் ஆட் பண்ணிட்டோம்னா அது சீவக்காய் சோப்பு, தலைக்கு போட்டுக்கலாம். அப்புறம் முல்தானி மெட்டி இதை ஆட் பண்ணோம்னா உடம்புக்கு போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் வந்து 6 டம்ளர் ரேசியோ சொன்னேன். 6 டம்ளர்ல வந்து இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் சோப்பு தயாரிக்கிறதுனா பாத்தீங்கன்னா சார் அது என்ன எண்ணெய்ங்க சார்? பாதாம் ஆயில், அப்புறம் வந்து நிறைய விதவிதமான எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து 1 டம்ளர் கலந்துக்கலாம். விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை கம்மி பண்ணிட்டு, அதாவது தேங்காய் எண்ணெய் 6 டம்ளரு, அதுல வந்து 1 டம்ளர் கம்மி பண்ணிட்டு விளக்கெண்ணெய் 1 டம்ளர் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு என்ன இது பிடிக்குதோ, எந்த எண்ணெய் பிடிக்குதோ சேர்த்திக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம், ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கலாம், பாதாம் ஆயில் சேர்த்திக்கலாம், சேர்த்து சோப் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மொத்தம் 1 டம்ளர் காஸ்டிக் சோடா, 2.5 டம்ளர் தண்ணி, 6 டம்ளர் எண்ணெய் தான் கணக்கு. அதுல வந்து வேற எண்ணெய் அதுல கலக்கணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் அதெல்லாம் கலக்கணும்னா 6 டம்ளர் எண்ணெயை குறைச்சுக்கணும். அதாவது 5.5 டம்ளர் தேங்காய் எண்ணெய், 1 டம்ளர் வந்து ஆலிவ் ஆயில். இல்ல ஆலிவ் ஆயில்ல ரொம்ப விலை அதிகமா காஸ்ட்லியா இருக்குன்னா 1/2 டம்ளர் ஊத்திக்கலாம். இதை வந்து குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு போடுறது சோப்புமே எல்லாமே கெமிக்கல் தான். இதை நாமளே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளே செஞ்சு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சின்ன பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல, லேடிஸ் இருக்கிற வீட்டுல இது கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து கலந்து சோப் செஞ்சு நம்ம பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் கலக்காம வெறும் நலங்கு மாவு மட்டும் கலந்து செஞ்சோம்னா, அதுல வந்து மஞ்சள் கலக்கக்கூடாது, செஞ்சோம்னா ஆண்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யாராருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சோப் செஞ்சுக்கலாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து முல்தானி மெட்டி மட்டும் போட்டு முல்தானி மெட்டி, சிகப்பு சந்தனம், ஜவ்வாது இது போட்டு கலந்து செஞ்ச சோப்பு. இது வந்து நலங்கு மாவு சோப். யாருக்கு டவுட் இல்லைங்களா? ஒரு டம்ளர் போடணுங்க. அதாவது எந்த டம்ளர்ல காஸ்டிக் சோடா எடுக்கிறோமோ அது சின்ன டம்ளராகவும் இருக்கலாம், ஸ்பூனா கூட இருக்கலாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ், அதாவது புது ஆரம்பத்துல செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் காஸ்டிக் சோடா, 2.5 ஸ்பூன் தண்ணி, 6 ஸ்பூன் எண்ணெய் அதை கலந்து சோப் செஞ்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படியே படிப்படியா அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் போட்டு செய்யலாம். அப்புறம் 1/2 லிட்டர், அப்புறம் அப்படியே குவான்டிட்டியை வந்து அதிகம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு என்ன டம்ளர்ல வந்து எந்த ஸ்பூன்ல எடுத்தீங்கன்னா கூட அதுல 1 ஸ்பூன் வந்து நலங்கு மாவு எடுத்துக்கலாம்,
சீவக்காய் தூள் எடுத்துக்கலாம். அதாவது எல்லாமே அந்த ஸ்பூன் கணக்கு தான். டம்ளர் இருந்தா டம்ளர் கணக்கு. அந்த அளவை நீங்க மாத்தவே கூடாது. இதுல காஸ்டிக் சோடா ஒரு டம்ளர்ல போட்டுட்டு இன்னொரு டம்ளர்ல வந்து இன்னொரு ஸ்பூன்ல வந்து வேற போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. போட்டா ஒரே அளவு தான் யூஸ் பண்ணணும். ஆரம்பத்துல பிகினர்ஸ் வந்து ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன குட்டி டம்ளர் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் காஸ்டிக் சோடானா, அதாவது ஒரு ஸ்பூன் காஸ்டிக் சோடானா 2.5 ஸ்பூன் தண்ணி, அப்புறம் 6 ஸ்பூன் எண்ணெய் ஃபர்ஸ்ட் போட்டு செஞ்சு பாருங்க. அது வந்து ஓகே நல்லா வந்துருச்சு அப்படின்னா படிப்படியா அதிகம் பண்ணிக்கோங்க. இதுல வாசனை சேர்க்கறதுக்கு என்னமா சொன்னீங்க? காஸ்டிக் சோடாங்க சார். இல்ல வாசனை சேர்க்கறதுக்கு சார் ஜவ்வாது தான் நான் சேர்த்துவேன். அது மாதிரி சேர்க்கணுமா? அது இதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கம்பல்சரி இல்ல, ஒவ்வொரு தடவை பாத்தீங்கன்னா வாசனை இருந்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் வந்து. இதுல இந்த சோப்புல சேர்த்துருக்குன்னா ஃபிளேவர் வந்து கடையில விற்கிது கெமிக்கல், நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜவ்வாது வந்து நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து அதைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஜவ்வாது போடும்போது உங்களுக்கு நல்லா வாசமா இருக்கும். இயற்கை ஜவ்வாதுங்கிறது இயற்கையானது. ஜவ்வாது புணுகு சேர்த்துலாம். அதாவது வாசனை இதுல வந்து இயற்கையானது எதுவோ அதை நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு என்ன ஃபிளேவரோ. மேம் அந்த பவுடர் வந்து தண்ணியில கலக்கணுமா என்ன மிக்ஸ் பண்ணி? ஆமாங்க மேடம். ஒரு பிளாஸ்டிக் டப்பா நான் போன வாரம் காமிச்சேன் இல்லைங்க, அதுல வந்து நீங்க ஒரு ஸ்பூனோ ஒரு டம்ளரோ எவ்வளவோ காஸ்டிக் சோடா வந்து எடுத்து அதுல போட்டுறணும். போட்டு அதுக்கு பின்னாடியே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது வந்து ஸ்மெல் வந்து ஓவரா வருங்க. அடியில வந்து தொட்டிங்கன்னா சூடா இருக்கும், ஸ்மெல் ஓவரா வரும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அதை பார்த்து கரெக்டா கையாளணும். அதாவது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு மரக்குச்சி வச்சுக்கணும், அதுல கலந்துக்கணுங்க. மூக்குல வந்து ஏதாவது வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 5 நிமிஷம் மட்டும். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். அப்புறம் அவ்வளவுதாங்க. அது தேங்காயோட மிக்ஸ் ஆகும்போது சோப்பா மாறிடுது, அதனால ஒன்றும் பயம் இல்லை. அந்த சோப்பையுமே 35 நாளைக்கு வச்சிருந்து யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன் சோப்பை வந்து இது வந்து டிப்ஸுங்க, ஏன் சோப்பை கீழே வைக்கிறது இல்லைன்னா, நான் ஆரம்பத்துல சோப் செய்யும் போது தேங்காய் எண்ணெய் சோப் செய்யும் போது எங்க வீட்டுல கீழே நான் வச்சிருப்பேன் பேப்பர் போட்டு. வந்து எல்லாம் சொத்தையா இருந்த சோப்பு, என்னடா இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா டெய்லி வந்து பள்ளி வந்து அந்த சோப்பை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தது. அப்புறம் அதனால நம்ம சொத்தமான சோப் செய்யறோம்ல, அதனால வந்து அது ஃபுட்டா நினைச்சு வந்து சாப்பிட்டு போயிருந்திருக்கு. அதனால நான் எப்பயுமே சோப் செஞ்சாலுமே இது வாஷிங் மிஷின் மேல அந்த மாதிரி உயரமான இடத்துலதான் பேப்பர் போட்டு அங்கதான் வச்சு காய வைப்பேன், கீழே வைக்க மாட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குங்க? ஏங்கம்மா அந்த தண்ணிக்கு பதிலா பன்னீர் கலந்துக்கலாங்களாம். தண்ணியில இப்ப வந்து காஸ்டிக் சோடா போடுறதுக்கு பதிலா பன்னீர்ல வந்து கலந்து போட்டோம்னாக்கா நம்ம எந்த விதமான வாசனை திரவியங்களும் சேர்க்காமே அந்த பன்னீர் வாசம் வருங்களா? அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கலந்துக்கலாமா சார்? பன்னீர்ல இல்ல ஆரம்பத்துல நீங்க காஸ்டிக் சோடாவோட தண்ணி தவிர வேற எதையுமே போடக்கூடாது. ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து அது கெமிக்கல், அதாவது வேதிவினை புரியுறது. அதாவது ஹீட் ஆகி அதுக்கப்புறம் அது தண்ணியோட வேதிவினை புரிஞ்சுதான் வந்து நம்மளுக்கு காஸ்டிக் லையா கிடைக்கும். அது வந்து கரைஞ்சதுன்னா அதுக்கு பேர் லை. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதுல எதை ஊத்துனாலும் சரி, பன்னீரோ இல்ல வேற ஏதாவது வாசனை திரவியங்கள் எது ஊத்துனாலும் அது அந்த வேதி வினையில வந்து எரிஞ்சிட்டு அந்த உங்களுக்கு அந்த தன்மை வந்து வராது. அதனால தண்ணி பிளஸ் காஸ்டிக் சோடா தான் ஆரம்பத்துல வந்து போடணுங்க. வேற எதுவும் நீங்க வேணும்னா பன்னீர் வந்து கடைசியா கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அப்ப காஸ்டிக் சோடாவுக்கு ஊத்துற தண்ணியோடைய அளவை கொஞ்சம் குறைக்கணும். இப்ப 2.5 டம்ளர் தண்ணி ஊத்துறோம்னா 1/2 டம்ளர் நீங்க கடைசியா பன்னீர் ஊத்துறீங்கன்னா இதுல 2 டம்ளர் மட்டும் ஊத்தி செஞ்சுக்கணும் சோப்பு. அந்த காரமெல்லாம் போனதுக்கு பிறகு அந்த பன்னீர் ஒரு 1/2 டம்ளர் ஊத்திக்கலாம் இல்லைங்களா? காரமெல்லாம் போய் கரெக்டா சோப்பு மோல்டுல ஊத்துவோம் இல்லைங்க சார், அப்பதான் வந்து உங்களுக்கு விருப்பமான பிளேவர் வந்து அதுல கலக்கணும் பன்னீரோ. அப்ப பன்னீர் வந்து திரவ இதுங்க. திரவ கலக்கும் போது தண்ணியோடைய அளவை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே குறைச்சுக்கணும். 2.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊத்துறோம்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காஸ்டிக் சோடாவுக்கு,
அத வந்து நீங்க எவ்வளோ திரவ இது பன்னீர் வந்து எவ்வளவு ஊத்துறன்னு ஐடியாவுல இருக்கீங்களோ ஆ. அத வந்து இதுல குறைச்சுக்கணும். ஏன்னா தண்ணியோடைய அளவு அது ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் 1 பிளஸ் 2.5 பிளஸ் 6 தான். கரெக்ட்டுங்க. அதனால நீங்க கடைசியா பன்னீரை வந்து ஊத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க தண்ணியோடைய அளவை குறைச்சுக்குங்க. குறைச்சுக்கணும். தேங்க்யூ. குறைச்சு கடைசியா அத மறுபடியும் பன்னீர் ஊத்தி கொஞ்ச நேரம் நீங்க கிளறணும் நல்லா. ஆ. ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டு அப்பதான் மிக்ஸ் ஆகும். சரி. ஓகே. அதுக்கப்புறம் மோல்டுல ஊத்திக்கலாம். தேங்க்யூ. ஒரு மேடம் வந்து மோல்டு வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மோல்டு வந்து நான் வந்து அமேசான்ல வாங்குவாங்க, இல்லைன்னா பிளிப்கார்ட்ல எங்க அவைலபிளா இருக்கோ அங்க வாங்குவாங்க. அது வந்து ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய போன்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள போய் மோல்டு சோப் மோல்டுன்னு போட்டா வருங்க. அதுல வந்து நம்ம 100 கிராம் சோப்பா 50 கிராம் சோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்தோம்னா அதெல்லாம் காமிக்கும். அதுல போயிட்டு உங்களுக்கு எந்த சோப்பு வேணுமோ விதவிதமான சோப்பு எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து குழந்தைங்க யூஸ் பண்றதுன்னா நிறைய மாடல்ல நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னாவே தெரியும். போயிட்டு நீங்க செலக்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி 3 நாள் 4 நாள்ல ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்னொன்னு இதுல சோப் பேஸ்ட் போட்டு நிறைய பேர் சோப் செய்யறாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்க. சோப் பேஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேங்காய் எண்ணெய் எதுவுமே கலக்க வேண்டியது இல்ல. அது அமேசான்லயும் ஆர்டர் பண்ணலாம். சோப் பேஸ்ட் அது போட்டு பாத்தீங்கன்னா பீட்ரூட் சோப் எல்லாம் செய்யறதுன்னா ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்ல. நம்ம பியர் சோப் இருக்கு இல்லைங்க, பியர் சோப்பை வந்து உருக்கி அதை வந்து நிறைய காமிக்கிறாங்க யூடியூப்ல. பியர் சோப்பை உருக்கி இந்த நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அதாவது பீட்ரூட்டோ எதா இருந்தாலும் அதுல ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கிறாங்க. பியர் சோப்பே பயங்கரமான கெடுதல். பியர் சோப்பே ஃபுல்லா அதாவது கடையில வாங்குற சோப்பு கெமிக்கல்ங்கிறதுனாலதான் நம்ம வந்து இங்க சோப் செய்யறோம். அத போய் நம்ம மறுபடியும் வந்து அந்த கெமிக்கல்லயே வந்து சோப் செய்யறது இந்த மாதிரி தவறான இதை வந்து யாருமே நம்ப வேண்டாங்க. காஸ்டிக் சோடா பிளஸ் தண்ணி இதுல போட்டு செய்யற தேங்காய் நம்ம வேற ஏதாவது எண்ணெய் கலந்துக்கலாம். இதுதான் இயற்கையான சோப்பு. இன்னும் ஃபுல்லி இயற்கை வந்து சோப்பு செய்யலாங்க. அதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லி சொல்றேன். அது ஃபுல்லா இயற்கையா அதாவது காஸ்டிக் சோடா கலந்ததுன்னா கொஞ்சம் கெமிக்கல் கலந்து வரும். ஃபுல்லா இயற்கையா எப்படி சோப் செய்யறது அப்படிங்கறது அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் நிறைய அந்த அந்த சோப் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை யூஸ் பண்ணி சோப்பு ஈஸியா செஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க வேஸ்ட்டுங்க. கிளிசரின் கலந்துருக்கும். அதுவும் கெமிக்கல் தான். அதை வந்து நீங்க வாங்கி ஈஸியா சோப் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யறது வந்து வேஸ்ட். தேங்காயோ இல்ல ஆலிவ் ஆயிலோ அந்த மாதிரி எல்லாம் கலந்து செய்யறதுதான் உண்மையான சோப்புங்க. அதாவது இயற்கை அப்படின்னாவே இதுதான். சோப் பேஸ்ட் அப்படிங்கும் போது அது ஃபுல்லா செயற்கை. அது வந்து வேஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அந்த பயோ என்சைம் சொல்றீங்களா, அதை பத்தி கொஞ்சம். முல்தானி மெட்டி சேர்த்துனீங்கன்னா நீங்க முல்தானி மெட்டியெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க மேடம். அதாவது 2 ஸ்பூன் கூட சேர்த்தலாம். நான் வந்து நிறைய அதாவது 1 டம்ளர் சேர்த்துனேன் முல்தானி மெட்டி. சோப்பு வந்து எனக்கு வேற மாதிரி வந்ததுங்க. மேல காஞ்சதுன்னா சோப்பு வந்து வித்தியாசமா வெள்ளையா அந்த இடத்துல அந்த சோப்பு மட்டும் எனக்கு வெள்ளையா கிடைக்குது. அது என்னன்னு தெரியல. முல்தானி மெட்டி அதிகமா சேர்த்துனா அதனால அந்த சோப்பையெல்லாம் நான் எனக்கு வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம்னு தனியா எடுத்து வச்சிட்டேன். ஆனா அதுலயும் எல்லாமே கலந்த மாதிரி தான் கலந்துருக்கேன். இது சிகப்பு சந்தனம் எல்லாமே கலந்துருக்கேன். முல்தானி மெட்டி நம்ம அளவு அதிகமா போடும்போது எனக்கு கிடைக்கிறது எப்படின்னா பாத்தீங்கன்னா சோப்பு காயும் போது மேல வெள்ளையா அப்படியே அது பார்த்தா வாங்குறவங்க வந்து அது வந்து ரொம்ப நம்ம வீட்டு யூஸ்க்குன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாமே அளவா கலந்துக்குங்க. முல்தானி மெட்டி 2 ஸ்பூன் போட்டா ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்குங்க. சந்தனம் வந்து கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபிளேவர்ஸ் எது பிடிக்குதோ அதை கலந்துக்கலாம். முல்தானி மெட்டி அதிகமா வேண்டாம். என்னுடைய அனுபவம். அது வந்து என்ன காஸ்டிக் சோடாவுடைய பிரச்சனையா? காஸ்டிக் சோடா வந்து ஏதாவது பழைய காஸ்டிக் சோடாவா இருந்தா கூட அந்த மாதிரி ஆகலாம். நான் வேற கடையை மாத்தலான் இருக்கேங்க. இதுல எல்லாம் இத்தனை பிரச்சனை இருக்குங்க. நம்ம அனுபவம் தான். ஒவ்வொன்றும் பண்ண அனுபவம் தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இப்ப நான் முல்தானி மெட்டி சோப் இப்படி வர்றதுனால நான் வந்து வேற காஸ்டிக் சோடா கடையை வந்து வேற பக்கம் வாங்கி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குங்க. இதுவே வந்து 1 டம்ளர் நலங்கு மாவு போட்டு செஞ்சது வந்து நல்லா இருக்கு.
அதுவே சீவக்காய் போட்டு செஞ்சது வந்து சீவக்காய் அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காயும் போது வேற கலர்ல அந்த மாதிரி, அதாவது லைட் கலர் மாதிரி வருது. அதனால இதெல்லாம் அனுபவம் தான். கடையில வந்து வாங்குற சோப்பு வந்து அவங்க வந்து ஃபுல்லா கெமிக்கல் போட்டுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வித்தியாசம்லாம் தெரியறது இல்ல. அவனுக்கு வந்து சீவக்காய் சோப்பா டார்க் கலர் ப்ரௌன் கலர் சாயத்தை போட்டுறாங்க. வேப்பெண்ணெய் சோப்பா அதுல வந்து பச்சை கலர் சாயத்தை போட்டுறாங்க. அதனால காயும் போது இந்த மாதிரி வெள்ளையாலாம் வரக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம செய்யறதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம்லாம் வரும். அதனால நீ எது கலந்தாலுமே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் கலந்துக்கணும். இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் முல்தானி மெட்டி. எந்த டம்ளர்ல காஸ்டிக் சோடா அளக்குறீங்களோ அதுதான், அந்த டம்ளர்லயே 1/2 டம்ளர் முல்தானி மெட்டியோ இல்ல வேற ஏதாவது கலந்துக்கணும். நலங்கு மாவு பிளஸ் சீவக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க கலந்துக்கணும். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆயில குறைச்சுக்கணுமா? என்னங்க மேடம்? ஆயில குறைச்சிக்கணுமா? முல்தானி மெட்டி கலக்கும் போது ஆயில குறைச்சுக்கணுமான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அதாவது நம்ம பவுடர் ஃபார்ம்ல போடும்போது எதையுமே ஆயில குறைக்க வேண்டியது இல்லைங்க. பவுடர் ஃபார்ம்ல நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஆயில குறைக்க வேண்டியது இல்ல. ஆயில குறைக்க கூடாதுங்க. இப்ப நான் ரீசெண்டா இப்ப நம்ம சோப் செஞ்சது வந்து எனக்கு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமா இதாகிற மாதிரி இருக்கு. அதாவது 1 டம்ளர் காஸ்டிக் சோடா 2.5 டம்ளர் தண்ணி ஊத்துனேன். 1/2 டம்ளர் இது வந்து ஒவ்வொரு சோப்புக்கு வந்து எண்ணெய் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த சோப் மேல வந்து இதாகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அப்ப அந்த டைம்ல நானு அடுத்த நெக்ஸ்ட் டைம் அதை பாத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அதுல வந்து நான் 6 டம்ளர் எண்ணெய் மட்டும் ஊத்திக்கிட்டேன். அதாவது இதெல்லாம் அனுபவம் தாங்க. அது என்ன காரணத்தினாலேயும் தெரியல. காஸ்டிக் சோடாவுடைய பவர் அவனுங்க ஸ்டாக் வச்சிருந்து ரொம்ப நாள் கழிச்சு அதை கொடுத்தா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகலாம். நல்ல கடையில வாங்கணும். 1/2 டம்ளர் பவுடர் ஆட் பண்ணா போதும். போதுங்க எனக்கு. அதாவது நான் 1 டம்ளர் இது ஆட் பண்ணி வெள்ளையா, அது வேணா நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த சோப்பு மேல வந்து வெள்ளையா இருக்கு. அந்த சோப்பு வந்து ஆனா நல்ல சோப்பு தான். அது வந்து யூஸ் பண்ணலாம். மோல்ட்ல ஊத்தும் போது தான் பவுடர் கலக்கணும். இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க அதுக்கு முன்னாடி அந்த பவுடரை போட்டு நல்லா கலக்கணும். ஊத்தும் போது கலந்தீங்கன்னா எல்லா பக்கமும் எப்படி அப்சர்வ் ஆகுங்க. ஓகே சித்ரா, பை. படி கூப்பிடுறேன். சரிங்க, ஓகேங்க. சோப்பை காட்டுங்களாமா? அந்த சோப்பை இருங்க சார். முல்தானி மேட்டி வந்து 1 டம்ளர் போட்டது வந்து சோப்பு இந்த மாதிரி ஆயிருக்குங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஆகாது. நான் 1 டம்ளர் போட்டு செஞ்சிருக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப இது வந்து என்ன காஸ்டிக் சோடாவுடைய பிரச்சனையா கூட இருக்கலாம். தேங்காய் வந்து சுத்தமான தேங்காய் தான் நான் வாங்குறேன். செக்குல ஆட்டுற தேங்காய் தான். அதுல பிரச்சனை வரக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அதாவது காஞ்சதுன்னா இந்த மாதிரி ஆகுது. சீவக்காய் சோப் செஞ்சு வச்சிருக்கேங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் மாடல் காமிக்கல. நலங்கு மாவு சோப்பு வந்து நல்லா நீட்டா வந்திருக்கு. சீவக்காய் சோப் பாத்தீங்கன்னா காஞ்சி இந்த மாதிரி வந்திருக்குங்க. இதுலயும் 1 டம்ளர் தான் சீவக்காய் போட்டேன். ஆனா இந்த மாதிரி வந்திருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இப்ப இது வந்து காஸ்டிக் சோடாவுடைய பிரச்சனையா கூட இருக்கலாம். நல்ல கடையில வாங்குங்க. காஸ்டிக் சோடா எல்லாம் வாங்குனீங்கன்னா நல்ல கடையில வாங்குங்க. அதான் ரொம்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடைசியில தேங்காய் எண்ணெய் ஊத்தின பிறகு அதுக்கப்புறம் கடைசியா நீங்க போட சொல்றீங்க இல்லையா? அந்த பவுடர் போட்டு நீங்க கலக்க சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அதனால கூட அப்படி ஒருவேளை அந்த எண்ணெயினோட இதோட வந்து அடியில ஏதாவது அந்த மாவு அப்படி படிஞ்சு போயிடுது அப்படின்றதுனால முன்னாடியே அதை வந்து கலந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாமா? அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்தி இப்ப 20 நிமிஷம் வந்து 30 நிமிஷம் நீங்க சோப்பு இது எண்ணெய் ஊத்தி கலக்குறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கலந்துட்டு 10 நிமிஷம் கம்பல்சரி இந்த மாதிரி எந்த பவுடர் போட்டீங்கன்னாலுமே கலக்கணும். அப்பதான் அது எல்லா பக்கமும் இதாகும், அப்சர்வ் ஆகும். அதுதான் இது வந்து இது நம்மளுடைய அனுபவம் தான். காஸ்டிக் சோடா நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி வராது. அப்ப நீங்க நல்ல கெமிக்கல் கடையில வந்து நல்லா புது காஸ்டிக் சோடாவா வாங்குங்க. நான் செஞ்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு
இத வந்து குடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. சரி வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆனா நல்ல சோப்பு தான். அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த முன்னாடி மட்டும் தான் அப்படி இருக்கு. நான் வந்து வேற செஞ்சுட்டேன். சரி அவளுக்கு குடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நீட்டா இருக்கணும்னு நானு வேற செஞ்சுட்டேன். அந்த காஸ்டிக் சோடாங்கிறது நம்ம துணி தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். அந்த அந்த உப்பு தானேம்மா? சோடா உப்பு தானே? சார் துணி துவைக்கிற யூஸ் பண்றது வந்து சோடா உப்பு. சோடா உப்பு. இது வந்து காஸ்டிக் சோடாங்க சார். கெமிக்கல் கடையில கிடைக்குங்க. கெமிக்கல் கடையில. ஓஹோ! சரி. அவல் மாதிரி இருக்குங்க. அதாவது வெள்ளை கலர்ல இருக்கும். சரிங்க. அது ரொம்ப கட்டி கட்டியா இருந்ததுன்னா தான் பழசு அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க பார்த்து அது நல்லா தான் வாங்கிக்கிங்க. சரி. அவல் மாதிரி இருக்குங்களா? அவல் அந்த மாதிரி அவல் மாதிரி பீஸ் பீஸா இருக்காதுங்க. நான் போன வாரம் காமிச்சேன் இல்லைங்க. திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி. ஆமாங்க சார். சரி சரி. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அந்த பயோ இன்சைன் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். ஓகேங்க சார். இப்ப நம்ம அடுத்தது வந்து இயற்கை சுத்தப்படுத்தி பார்க்கறோங்க. பயோஎன்சைம் அப்படிங்கிறது இயற்கை, அதுக்கு பேரு தமிழ்ல வந்து இயற்கை சுத்தப்படுத்தி. அதாவது இப்ப நம்ம சோப்பு தூள் இது எல்லாமே வந்து பயங்கரமான. வணக்கம்மா. முறையில சார் சொல்லுங்க சார். வணக்கம்மா சார் சொல்லுங்க சார். இப்ப இந்த காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது அது பயன்படுத்தாம நம்ம சோப்பு தயாரிக்கிறது வாய்ப்பே இல்லையா? சார் இருக்குங்க சார். அது இயற்கை சோப்பு இருக்குங்க சார். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வாரத்துல அது எப்படின்னு சொல்றேங்க சார். அது நான் ஒரு தடவை செஞ்சேன். அது வந்து நுரைய வரலைங்க சார் சுத்தமா. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு பிடிக்கல, அதனால நான் மறுபடியும் செய்யறது இல்ல. ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணுங்க. உடம்புல தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு, அதுதான் உண்மையான இயற்கையான சோப்பு. காஸ்டிக் சோடா கலக்காது செய்யறது. அது வந்து நம்மளுக்கு பிடிக்கணும்ல. அதாவது நம்மளோட இது என்னன்னா, கடையில வாங்குற சோப்பு வந்து ஃபுல்லா 100% கெமிக்கல். காஸ்டிக் சோடா நம்ம சேர்த்து சோப் செய்யறதுனால ஒரு 1% தான் கெமிக்கல் ஆகுது. மீதி 99% நான் இயற்கை சோப்பு தான் யூஸ் பண்றோம். இல்ல அதுவுமே வேண்டாம்னா அதுக்கு மாற்று வந்து நான் வேணா சொல்றேன்னா நெக்ஸ்ட் டைம் அது எப்படி இயற்கை சோப் செய்யறதுன்னு. சரிங்கம்மா. சோப்பே வேண்டாங்கிறவங்க இயற்கை சோப்பு சரி சரிங்க புரியுதுமா. அதாவது காஸ்டிக் சோடா சேர்த்தா தான் அந்த அந்த 99% இதை மட்டும்தான் இயற்கை, மற்ற 1% தான் கெமிக்கல் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னைக்கு வந்து 100% கெமிக்கல் தான் பயன்படுத்துறோம் சோப்புங்கிற பேர்ல. ஓகேம்மா புரிஞ்சுட்டோமா? ஓகேம்மா. ஆமாங்க சார். 1% தான் நம்ம காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் ஆகுது. அதுவுமே வேண்டாம்னா நீங்க பச்சை பயிர் மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு. ஏன் மறுபடியும் இயற்கை சோப்புக்கு போறீங்க? இயற்கை சோப்பு நுரைய வராது. அப்புறம் உங்களுக்கு அது அதிருப்தியா இருக்கலாம். அதுக்கு பாசி பயிர் மாவு, நலங்கு மாவு அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாமே. ஆமா, அதிகமான வருஷம் பயன்படுத்திட்டு நுரையே வராத சோப்பு பயன்படுத்தினா அதிருப்தியா தான், குளிச்ச மாதிரி இருக்காது. கரெக்ட் தான். அதுக்கு மாற்றா நுரைய வராத சோப் செய்யறதுக்கு பேசாம நம்ம இந்த மாதிரி பயிறு வகைகள் வந்து அரைச்சு வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கலாம். சரி. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த சோப்பு செய்யறப்பதான் நிறைய டவுட் வருமா? என்ன சரிங்க சார். செய்யல கேட்டுட்டு நாங்க செய்ய ஆரம்பிக்கல. அதாங்க சார், ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க சார். என்ன அளவு கம்மியா செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு அனுபவம் தான் உங்களுக்கு. அவங்க நம்மளுடைய அனுபவத்துல இருந்து தாங்க சார் வரணும். இப்ப இந்த சோப்பு வெள்ளையாகிறது இதெல்லாம் வந்து நான் எதுனாலேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இது வந்து வேற காஸ்டிக் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய்னால இருக்காது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சுத்தமான இடத்துல தான் வாங்குறோம். அப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற கடையை மாத்தணும். அந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்துல தாங்க சார் இது. எடுத்த உடனே உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா எல்லாமே நல்ல பொருளா இருக்குன்னு அர்த்தம். இப்ப காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த பேக்கரி இந்த மாதிரி கடையில கிடைக்குமாமா? இந்த பேக்கரி பொருள் விற்பாங்கல்ல, பேக்கரியில கிடைக்காதுங்க சார். கெமிக்கல் கடையில தான் கிடைக்கும். கெமிக்கல். அதான் அந்த பேக்கரி தேவையான பொருள்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி அதாவது இந்த எசன்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் விற்பாங்களா, அந்த கடையில கிடைக்குமாமா? இல்ல, பேக்கரியில கண்டிப்பா காஸ்டிக் சோடா கிடைக்காதுங்க சார். அது சாப்பிடுற பொருள் இல்ல. இது வந்து பயங்கரமான
அதாவது என்னன்னா அதை போட்டு தண்ணியில கலக்கும் போது அந்த டைம்ல நம்மளுக்கு மூக்கு பக்கத்தால வந்தாவே பயங்கரமான இதா இருக்கும். அதை வந்து கண்டிப்பா ஃபுட்டு செய்யற இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த தன்மை மாறிடும். அது லையா மாறும்போது, அதாவது தண்ணியா மாறி மறுபடியும் அதுல நம்ம தேங்காய் எண்ணெயை ஊத்தி செய்யும் போது அது உங்களுக்கு தன்மை வந்து மாறிடும். காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடால தேங்காய் எண்ணெயை கலக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேளுங்க சார், சொல்லுங்க சார். சரிங்க. ஓகேங்க. வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரிம்மா, நன்றிம்மா. நன்றிங்க சார். ஓகே ஓகே சார் நேத்து பூரா ஒரே ஃபீவர், பயங்கர செம்ம ஃபீவருங்க சார். நான் இது வந்து நம்ம இது பார்ட்டிசிபென்ட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பரவாயில்லம்மா. அதை பார்த்தா தெரியுது, நல்லதா இருக்கீங்க, சந்தோஷம். இந்த சார் பயோசை பத்தி சொல்லலாமா? என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? டைம் ஆச்சு. அதை வந்து ஓகேங்க சார். ஓகேங்க சார். நன்றிம்மா. சிறப்பானது. அதாவது காலைச்சக்கரம் நிகழ்வில் நம்ம நிகழ்வை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்ரா அவர்கள் இந்த காலைச்சக்கரம் இயற்கை முறையில் சோப் தயாரிப்பது எப்படி என்பதை போன வாரமும் நமக்கு ஒரு விளக்க நிகழ்வா நடத்தினார்கள். இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக பயனுள்ள ஒரு நிகழ்வாக. இப்ப பல பேர் வந்து ஒரு டவுட் கேட்டீங்க, சந்தோஷம். அதாவது இதை செஞ்சு பார்த்தாதான் இன்னும் உங்களுக்கு அதோட அனுபவங்கள் தெரிய வரும். அப்படிங்கும்போது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செய்யதான் அவங்களுக்கு புது புது அனுபவங்கள் வருது அப்படிங்கறத அவங்க நல்லா ஒரு தெளிவா விளக்குறாங்க. அதனால நீங்களும் ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு சிறு இதா வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த நிகழ்வுடன் என்ன பயன்கிறதோ, எப்படி நம்ம தயாரிக்கிறதோ, அப்புறம் உங்க சந்தேகங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கமா வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பானது ஒரு நிகழ்வில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறையை தெரிவித்த சித்ரா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி. இன்று நமக்கு பௌர்ணமி, முழு நிலவு பௌர்ணமி. ஐயா சொன்னது போல் இன்று முழு நிலவு பௌர்ணமி. தைப்பூச திருநாளில் வள்ளல் பெருமானின் ஆசைகளோடு வாழ்த்துக்களோடு இந்த நம்ம நிகழ்வு காலைச்சக்கரம் நிகழ்வு அருமையான இருக்கிறது. இறையாற்றல் இறைவன் நமக்கு பரிபூரண ஆற்றலையும் சக்தியையும் அனைவருக்கும் கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பான ஒரு நிகழ்வை அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக மாற்றித்தர அனைவரும் இந்த தருணத்திலே வேண்டிக் கொண்டு, இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த பயிற்சிகள் அல்லாமல் இருந்தாலும் இன்று நமக்கு அந்த பௌர்ணமியில் முழுநிலவை பற்றியும் வள்ளல் பெருமானின் சில கருத்துக்களை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விஷயங்களை சோப் தயாரிக்கும் முறைகளையும் அளித்த சித்ரா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நமக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி சங்கத்திற்கும் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாளை காலை இயற்கை காய்கறிகள் நம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கின்றன, எந்த காய்கறிகள் நம் உடலை சார்ந்து நாம் சாப்பிட வேண்டும், அதனுடைய வரைமுறைகள் என்ன என்பதை பற்றி நாளை காலை 5:30 மணி அளவில் விவரிக்க வருகிறார்கள் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள். ஆகையால் இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து நாளை அந்த புது ஒரு நிகழ்வுடன் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.